ஹாய் மக்களே, மேக சந்தேசம் எபிசோட்ஸ் நிறைய மிஸ் பண்ணியிருக்கோம். எல்லாம் சேர்த்து ரொம்ப ஷார்ட்டாக இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். ஹாஸ்பிட்டலில் இருந்த கேபி செர்ரி மூலியமா ககன் இறந்துட்டான்ற நியூஸ் கேள்விப்பட்ட உடனே சாரதாவை பார்க்க போகிறாரு. அங்கே சாரதா தனக்குத்தானே பேசிக்கிட்டு ககனுக்கு அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல இருக்கணும், அவனுக்கு துணியெல்லாம் இப்படி போட்டு வச்சா பிடிக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் மடித்து எடுத்து வைக்கிறத கேபி பார்த்துட்டு சாரதா அப்படின்னு கூப்பிட, வாங்க எப்படி இருக்கீங்க, உடம்பெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்க, கேபி அழுவ, எதுக்காக அழுவுறீங்க, நம்ம ககன் இப்படி இறந்துட்டதா சொல்கிறாங்களேம்மா அப்படின்ன உடனே, நீங்களும் அதை நம்புறீங்களா, நீங்கள் இப்போ திரும்பி வரல, உங்களுக்கு அடிபட்டு இப்போ திரும்பி வரல, அந்த மாதிரி என் ககனும் திரும்பி வருமா, ஒரு அம்மாவா எனக்கு தெரியுது, ககன் எங்கேயோ உயிரோடு இருக்கான்னு எனக்கு தெரியுது அப்படின்னு தன்னுடைய அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அழுதுகிட்டு, நம்ம ககன் மேலே அப்படி என்னதாங்க கோவம் இந்த சரச்சந்திராக்கு, அவனை சுடுற அளவுக்கு அப்படி என்னங்க கோவம், இந்த வன்மத்தை எதுக்குங்க அவர் வளர்த்து வச்சிருக்காரு அப்படின்னு அழுதுகிட்டே சொல்ல, கேபிக்கு புரிஞ்சு போச்சு, சரச்சந்திரா தான் ஏதோ பண்ணியிருக்கான், சரச்சந்திரா தான் ஷூட் பண்ணியிருக்கான்னு புரிஞ்ச உடனே, ஒரு நிமிஷம் இரு நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ரொம்ப ஆக்ரோஷமாக சரச்சந்திரா வீட்டுக்கு வராரு கேபி. சோஃபாவில் உட்காந்து இருக்கிற சரச்சந்திரா கிட்ட வந்து மீரா சொல்கிறாங்க, நீங்கள் வந்து சமாதானப்படுத்தி அவளை சாப்பிட வைங்கன்னா, நான் எவ்வளோ சொன்னாலும் அவள் கேட்க மாட்டேங்கிறா பூமி அப்படின்னு சொல்ல, சரச்சந்திரா எந்திரிச்சு போக, நில்லு சரச்சந்திரா அப்படின்னு கேபி கத்த, சரச்சந்திரா திரும்பி பார்க்குறாரு. அவர் ஏற்கனவே உள்ளூர பயந்துக்கிட்டே இருக்காரு. இவரை பார்த்தவொடனே பயந்த போய் நிற்கிறாரு. என்ன பண்ணி வச்சிருக்க, என் பையன் அப்படி என்னதான் உனக்கு துரோகம் பண்ணா, இவனை போய் கொலை பண்ணிட்டியே, எப்பவுமே எதிரியா பார்த்துக்கிட்டே இருந்திய, உன்னை ஒரு நாளாவது அவன் எதிரியா பார்த்துருப்பானா, அவன் உனக்கு ஏதாவது துரோகம் பண்ணியிருக்கானா சொல்லு அப்படின்ன உடனே, நான் அவனை எதிரியாவே பார்க்கல அப்படின்னு சரச்சந்திர சொல்ல, எதுக்கு பொய் சொல்ற, சாகிற வெறுமே நீ அவனை எதிரியா தானே பார்த்துக்கிட்டு இருந்த, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், என் பையனோட சாவுக்கு நீ பதில் சொல்லித்தான் ஆகணும்னு சொல்லிட்டு மேலே போய் கன் எடுத்துட்டு வராரு. இந்த சவுண்டை கேட்ட உடனே பூமி உள்ள இருந்து வெளில வந்து, மாமா என் அப்பாவை ஒன்றும் பண்ணாத, அவரு கொல்லலை, என்னை புரிஞ்சிக்கோ அப்படின்னு அவ கெஞ்ச, இல்லை பூமி உனக்கு அப்பா பாசம் தடுக்குது, உன் அப்பாவை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கன்னை எடுத்து ஷூட் பண்ண வில்லி அபூர்வா வந்து அப்படியே தடுத்து நிறுத்துறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க கேபி, நான் இல்லைன்னே உனக்கு துளிர் விட்டு போச்சா, என்ன தைரியம் என் மாமா முன்னாடி கன்னை நீட்டி நிற்கிற அப்படின்ன உடனே, போதும் நிறுத்துடி, திரும்பவும் அபூர்வா எல்லா பழியும் நீ தான் செஞ்ச அப்படின்னு பேச, போதும் நிறுத்து, எல்லா உண்மையும் போலீஸ்க்கு தெரிஞ்சு போச்சு, இனிமே உனக்காகவும் யாருக்காகவும் நான் பயப்படுறதா இல்லை, இனிமே இந்த வீட்டில் நான் இருக்க போகிறதில்ல, இந்த வீட்டுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்ன உடனே மீரா, என்னங்க ஏங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, என்னை விட்டுட்டு போகிறீங்களா அப்படின்னு அவள் அழ, எல்லாமே உன்னால தான் வந்தது, நீ அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் புகார் கொடுக்காம இருந்தால் ககன் தப்பிச்சு போயிருக்க மாட்டான், அவன் செத்துருக்க மாட்டான், எல்லாமே உன்னால தான் நடந்தது, இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இனிமே நான் சாரதாவோட தான் வாழ போகிறேன்னு சொல்லிட்டு கோபமாக போகிறாரு. அபூர்வா சரச்சந்திரா கிட்ட பேசுகிறாங்க, நான் எந்த தப்பு பண்ணலைங்க, யாரையும் நான் கொலை பண்ணலைங்க, நான் நிரபராதி நிரூபிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, அது வரலுமே நான் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்க, எதுவுமே பேசாமல் சரச்சந்திரா நிற்கிறத பார்த்து நக்ஷத்ரா, ப்ளீஸ்ப்பா நீயே அம்மாவை நம்பாமல் இருந்தால் எப்படிப்பா, அம்மா இல்லைன்னா நான் நல்லா இருக்க மாட்டேன்ப்பா, என்னை அம்மா நல்லா பார்த்துப்பாங்கப்பா, ப்ளீஸ்ப்பா எனக்காக அம்மாவை ஏற்றுக்கங்கப்பா அப்படின்னு அவ கெஞ்சி நிற்க, உடனே மீராவோ, அண்ணே இவ்வளோ நாள் வீட்டில் இல்லாமல் இருக்கும்போது வீடே இருண்ட மாதிரி இருந்தது, வீட்டில் ஏதோதோ நடந்து எல்லாரும் சோகத்திலே இருந்துட்டு இருந்தோம், இப்போ அண்ணி வந்துட்டாங்க, நம்மளுக்கு எல்லாம் நல்லது நடக்க போகுது, நம்மளெல்லாம் அவங்க எப்படி நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னு உனக்கு தெரியும்ண்ணா, ப்ளீஸ் நான் அண்ணியை ஏற்றுக்கங்கண்ணா அப்படின்னு சொல்ல, இவங்க ரெண்டு பேரும் கெஞ்சி கேட்டும் சரச்சந்திரா அமைதியாக நிற்கிறத பார்த்த அபூர்வா, உடனே நான் இதுக்கு மேலே உயிரோடு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை, நான் போய் செத்து போகிறேன்னு போகும்போது, நில்லு அப்படின்றாரு சரச்சந்திரா. இங்கே பார், இவங்க கெஞ்சி கேட்டாங்கன்றதுக்காகவோ நீ சாக போகிறேன்றதுக்காகவோ உன்னை வெயிட் பண்ணுன்னு நான் சொல்லலை, நீ இங்கே இருக்கணும்னா என் பர்மிஷனை விட பூமியோட பர்மிஷன் தான் தேவை, அவள் ஓகேனா மட்டும்தான் உன்னால் இங்கே இருக்க முடியும்னு சொல்லிட்டு பூமியை கூப்பிடுறாரு. இங்கே பாரு பூமி, இவளை என் பொண்டாட்டியா நினைக்கல, என்னை பொறுத்தவரையிலும் இவ ஒரு குற்றவாளி, நிரபராதி நிரூபிக்க இவளுக்கு கொஞ்சம் அவகாசம் வேணுமா, அது வரலும் இங்கே தங்கிக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்குறா, நீ என்னம்மா சொல்கிற அப்படின்ன உடனே பூமியோ, இவ இங்கிருந்தா நமக்கு தான் நல்லது, இவளுக்கும் அந்த சூர்யாவுக்கும் ஏதோ லிங்க் இருக்கு, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ககனை ஏதோ பண்ணியிருக்காங்க, இவ இங்கிருந்து அதான் இவ பண்ண தப்பெல்லாம் வெளியில கொண்டு வர முடியும்னு மனசுக்குள்ளே திங்க் பண்ணிக்கிட்டு, சரிப்பா ஓகே, அவங்க நிரபராதி நிரூபிக்கிறவர்கள் இங்க இருக்கட்டும்பா அப்படின்னு சொல்ல, உடனே சரச்சந்திரா அபூர்வாவை பார்த்து, இங்க பார், இனிமே இந்த வீட்டில் உனக்கு எந்த அதிகாரம் கிடையாது, என் கண்ணு முன்னாடி சுத்தாம ஏதாவது ஒரு ரூம்ல மூலையில முடங்கி கடை அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்பாடா, எப்படியோ ஒத்துக்கிட்டா, கண்டிப்பாக எல்லா பவரும் திரும்ப என் கைக்கு வர மாதிரி நான் பண்ணிக்கணும்னு பிளான் பண்ணிக்கிறாங்க அபூர்வா. பூரிக்கு ஃபோன் மூலிமா விஷயம் வந்த உடனே அழுதுகிட்டே இவ வெளியில் வரதை பார்த்து துருவும் தாராவும் லாக் பண்ணிடுறாங்க மெயின் டோரை.
என் அண்ணன் இறந்துட்டாரா, என்னை போக விடுங்க அப்படின்னு பூரி துருவ் கிட்ட கெஞ்ச முடியாது, இதுவும் நாடகம் தான் அப்படின்னு தாராவும் துருவும் சொல்கிறாங்க. இது உண்மைதான், என் அம்மா அங்கே தனியாக இருப்பாங்க, எங்கள் அம்மாவுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காவது நான் போயாகணும், எங்கள் அம்மா எப்படி இருக்காங்களோ தெரியல அப்படின்னு அவள் அழுதுகிட்டே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு துருவ் போயிடுறாரு. ஆனால் இந்த தாரா என்ன பண்ணுறான்னா சாட்டை எடுத்துகிட்டு வந்து சாட்டையாலேயே அடிச்சிடுறா பூரியே. பூரி உட்காந்து அழுதுகிட்டே இருக்கும்போது சும்மா உட்காந்துருக்கியா, போய் எந்திரிச்சு போய் காஃபி போடு அப்படின்ன உடனே இவளுக்கு காஃபி போட தெரியாதுன்னு வந்து சொல்கிறா. எனக்கு தெரியாது, நீ போய் காஃபி போடு, நல்லா குடிக்கவும் நல்லா சாப்பிட மட்டும் கற்று வச்சிருக்க அப்படின்னு சொல்லி தீட்டி அனுப்ப அந்த வேலைக்காரி பார்த்துட்டு இந்தாம்மா ஃபோனு உங்கள் அம்மாவுக்கு பேசுமான்னு அவ கொடுக்க இவ ஃபோன் பண்ணும்போது தாரா வந்துட்டு கன்னத்தில் பலான்னு கொடுத்து எங்களுக்கே தெரியாமல் இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு அடிச்சுட்டு போய் காஃபி எடுத்துட்டு வான்னு சொல்ல இவ ஏதோ ஒரு வழியில் காஃபி எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. துருவ் காஃபி நல்லா இல்லைன்னு திட்டிட்டு போறாரு. தாராவோ காஃபி எடுத்துட்டு வந்து பூரி முகத்தில் ஊத்திட்டு போயிடுறா. கேபி சாரதா கிட்ட சொல்றாரு, நான் இனிமே இங்கே தான் இருக்க போறேன் அப்படின்னு. உடனே சாரதா வேண்டாம், நீங்கள் வெளியில் போங்க, அவன் இல்லாத இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாதுங்க, ககன் வந்தால் திட்டுவான், நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, நீங்கள் அந்த வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு வெளியில் தள்ளி விட்டு லாக் பண்ணிடுறா. ரொம்ப நேரம் கழிச்சு கதவு திறக்காததுனால இவரே கதவு உடைச்சி போகும்போது மயக்கடிச்சு வீழ்ந்திருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு போய் அட்மிட் பண்ணி இப்போ சாரதாவை நல்லா பார்த்துக்கிட்டு அந்த வீட்டில் இருக்காரு. அபூர்வா தூங்கிட்டு இருக்கும்போது கை கால் எல்லாம் கயிறால கட்டி வச்சுட்டு ஒரு பாம்பை எடுத்துட்டு வந்து விட்டுடுறா. இந்த பாம்பு பார்த்த உடனே பயந்துடுறாங்க. அபூர்வா ஐயோன்னு கத்தும்போது உண்மை சொல்லு அப்படின்னும் போது உண்மை சொல்லலை, நான் ககனை ஒன்றும் செய்யலடி அப்படின்னு கத்துறாங்க. அதுக்கப்புறம் நிம்மதியாக வந்து சாப்பிடலான்னு வந்து உட்காரும்போது சாப்பிடு இன்னும் 10 நிமிஷம் 15 நிமிஷம் உயிரோட இருப்பேன், அதில் எல்லாத்தையும் நான் விஷம் கலந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல என்னையே நீ மிரட்டுறியா, என்கிட்ட இருந்து உண்மை வாங்கிடுவியா, நான் பார்க்குறேன்டேன்னு சவால் விடுறாங்க அபூர்வா. யூஸ்வலாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு டீ கொடுக்குற பாயை செர்ரி கரெக்ட் பண்ணிட்டு அவங்ககிட்ட இருந்து டீங்களெல்லாம் வாங்கிட்டு இவர் முகத்துக்கு டவலை கட்டிக்கிட்டு உள்ளே போய் டீ கொடுக்குறாரு. எதுக்காக டவல் கட்டியிருக்க அப்படின்னு போலீஸ்காரர் கேட்க எனக்கு கோல்ட் ஐயா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் டீ கொடுக்குறாரு. சூர்யாவுக்கும் எடுத்துட்டு போய் கொடுக்கும்போது சூர்யாக்கே தெரியாம அவரோட போனை எடுத்துட்டு வந்துடுறாரு செர்ரி. பூமியை கூட்டிட்டு போய் தனியா இந்த போனை கொடுக்கறாரு. அதுல நிறைய அபூர்வாக்கு பேசியிருக்கிறது அவங்க 2 பேருக்கும் தெரிய வருது. என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏதோ ஒரு ஆப் மூலியமா ஃப்ரெண்டு மூலியமா ட்ரை பண்றாரு செர்ரி. அதுக்கப்புறம் எல்லாமே தெரிய வருது. அதாவது நீ ககனை கொன்னுட்டா நான் உனக்கு 1 கோடி ரூபாய் தரேன் அப்படின்னு பேரம் பேசினதை கேட்டுடுறாங்க. அதே வாய்ஸ் ரெக்கார்டை பூமி அபூர்வா மொபைலுக்கு அனுப்பி விடுறா. அபூர்வா அதை கேட்ட உடனே பயந்துக்கிட்டு ஐயையோ இதை நம்ம சூர்யா கிட்ட தானே பேசணும், இவன் எப்போ இதை ரெக்கார்ட் பண்ணான்னு சொல்லிட்டு உடனே கோபமாக எடுத்து டே சூர்யா அப்படின்னவனே, சூர்யா இல்லை சித்தி, நான் பூமி பேசுகிறேன், நீ பேசினது எல்லா விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, எங்கள் அம்மாவை கொலை பண்ணேன், அந்த விஷயம் வெளியில் வரக்கூடாதுன்றதுக்காக சிஏயை கொலை பண்ணிட்டேன், இப்போ என் ககன் மாமாவை கொலை பண்ணியிருக்க, உன்னை நான் சும்மா விட்டுருவேனா, இந்த முறையும் உன்னை ஜெயிலுக்கு அனுப்பி உனக்கு தூக்க தண்டனை வாங்கி கொடுக்குறவரை நான் ஓய மாட்டேன்றா. இவன் இப்படி பேசின உடனே பயந்துக்கிட்ட அபூர்வா சூர்யாவை தேடி போலீஸ் ஸ்டேஷன் போக அவர் அங்கே இல்லை வீட்டுக்கு போயிட்டாருன்னு அவங்க சொல்ல வீட்டுக்கு வராரு. இருங்க மேடம் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன்னு உடனே நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா, எங்கடா இருக்கு உன் ஃபோனு அப்படின்னா என் ஃபோன் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டவுடனே காட்டுறாரு. இன்னொரு ஃபோனு எங்கடா அப்படின்னு கேட்க தேடுறாங்க. நீ எங்கே தேடினாலும் கிடைக்காதுடா, அது பூமி கிட்ட இருக்குடா அப்படின்னு உடனே பூமிக்கு ஃபோன் பண்ணுறாரு. எதுக்காக என் ஃபோனை எடுத்துகிட்டு போனீங்க, எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்னவனே, நீ கேட்டவுடனே எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கு உன் ஃபோனை நாங்கள் ஒன்றும் எடுத்துகிட்டு வரல, நாங்கள் திருடிட்டு வந்திருக்கோம், எதுக்கு திருடிட்டு போனீங்க அப்படின்னு கேட்க, ஏன்னா உங்கள் 2 பேரையும் ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு, நான் டிபார்ட்மெண்ட் ஆள் அப்படின்னு சூர்யா சொல்ல, நீ எவனா இருந்தால் எனக்கு என்னடா, சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தான்டா, லைஃப் லாங் ஜெயிலில் உட்காந்து 2 பேரும் ஏண்டா இந்த கொலையை பண்ணோன்னு நினச்சி நீங்கள் அழுவணும்டா, வேடா போனேன்னு சொல்கிறா பூமி. மேடம் நீங்களே ஒரு ஐடியா கொடுங்க, என்னால் எதுவுமே யோசிக்க முடியல இந்த சுச்சுவேஷனில் அப்படின்னு சூர்யா சொல்ல இந்த அம்மா யோசிக்கிறாங்க. அபூர்வா அம்மான்னு பிச்சைக்காரன் வந்து கத்தன உடனே சாரதா ஓடி போறாங்க. ககன் தான் வந்துட்டான்னு சொல்லிட்டு சாரதா கண்ணுக்கு அந்த பிச்சைக்கார ககன் மாதிரி தெரிய, வாடா இந்த அம்மா விட்டு எங்கடா போனேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் சோஃபால உட்கார வச்சு அவனுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறாங்க. பூமியும் கேபியும் வந்து நின்னதை பார்த்து சாரதா வாங்க வந்துட்டீங்களா, நம்ம ககன் வந்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷமா சொல்றாங்க. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.